அப்படியே இப்போ தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்த உடனே என்ன காப்பி பேஸ்ட் வீடியோ தானே, காப்பி பேஸ்ட் வீடியோனா 2 5 7 வெப்சைட் பற்றி சொல்ல போகிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை பற்றி அப்படியே இங்கேருந்து ஒரு கூகுளுக்கு போய் இந்த வெப்சைட் சர்ச் பண்ணேன், இந்த வெப்சைட்டில் வீடியோ போட்டிருப்பான், அதை தூக்கி நீ யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் உனக்கு காப்பி ரைட்ஸே வராதரா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறையா பேர். அப்படின்னு நினச்சா இந்த வீடியோ வந்தீங்கன்னா அது இல்லவே இல்லை. சரிங்களா? இது வந்து வெப்சைட்டில் போய் இந்த வீடியோ எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. யூடியூப்பே அவங்க தரப்புலேருந்து தந்திருக்காங்க, இந்த வீடியோ நீ எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோனா கேமிங் சேனலில் மட்டும்தான் எடுத்து போட முடியுமா, இல்லை குக்கிங் வீடியோ தான் எடுத்து போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரி சேனலும் அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? அப்படியேப்பட்ட வீடியோ தான் இது. ஹலோ நண்பா, நான் தான் அவங்க யூஸ்மி. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பண்ண ஆள் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நார்மலாக உங்கள் யூடியூப் போய்க்கலாம், யூடியூப் போய்க்கோங்க. வித் ப்ரூஃபோடு காட்டுறேன். சரிங்களா? சேனல் மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி ஆகும், அதுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போது நம்ம நார்மலாக யூடியூப் சேனல் வந்தாச்சு. இதில் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணோம். உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போடுறீங்களோ அந்த வீடியோவை இதில் சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குக்கிங் வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க. COOKING குக்கிங் வீடியோஸ் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில்டர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா லைவு 4K HD சப்டைட்டில்ஸ்னு காட்டும். இதில் கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது யாருக்காச்சும் தெரியுமா? இன்ன வரைக்கும் கிரியேட்டிவ் காமன்ஸ்னால் என்னென்னு தெரியுமா? தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியும்னா தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதுன்னா தெரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கிரியேட்டிவ் காமன்ஸை கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணி இப்போ அப்ளை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன்ஸ் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ, 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் வந்திருக்கு. இவங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதுவும் 10 நிமிஷம் வீடியோ தான், 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணால் எனக்கு காப்பிரைட் கிளைம் வருமா? என்னடா காப்பிரைட் கிளைம் சில்லற தரமாக பேசிகிட்டு இருக்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வரும்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலைங்க. சொல்லுவீங்க, ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் வராது. இதுதான் தவறான செயல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது. ஏன்னா வித் ப்ரூஃபோட காட்டுறேன். இதில் நான் இந்த சர்ச் லிஸ்ட்டில் எந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணாலும், எந்த வீடியோ இதில் ஒரு வீடியோ எந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணாலும் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது. அதுக்கு நான் ப்ரூஃப் காட்டுறேன். மில்லியன் வியூஸ் போனதே நம்ம எடுத்துக்கலாம். இதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் பாருங்கள், கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரீயூஸ் அலோடு பார்த்துக்கோங்க. ஒரு மறுக்கா சொல்கிறேன், ரீயூஸ் அலோடு அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. புரியலையே, கொஞ்சம் தெளிவாக சொல்லு. என்ன ரீயூஸு, என்ன லைசன்ஸு? யூடியூப்பில் லைசன்ஸ் இருக்கா? என்ன அது? நான் என்ன டிரைவிங் லைசன்ஸே வாங்கலை, லைசன்ஸா? லைசன்ஸ் இல்லாமல் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒயிட் ஸ்டுடியோ ஆப் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ஏதோ ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். நான் நேற்று போட்ட வீடியோவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோர் ஆப்ஷன் கீழே இருக்கிறதுல கிளிக் பண்ணுறேன். கீழே பாருங்கள், ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. நம்ம வீடியோ போடுறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அதில் தான் வந்து சேரும். சரிங்களா? அப்படிங்கக்குள்ளே ஸ்டாண்டர்ட் யூடியூப்பில் தான் நான் இது போட்டிருக்கேன். அப்போ என் வீடியோ நீங்கள் யாராச்சும் தூக்கி போட்டாலும், இல்லை மற்றவங்க வீடியோ நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கன்ஃபார்ம் வரும். ஆனால் இந்த கிரியேட்டிவ் காமன்ஸில் சொல்லி யாராச்சும் வீடியோ போட்டிருந்தீங்கன்னா, யூடியூபே சொல்லுது இதில் யாராச்சும் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் தரமாட்டோம், கிளைம் தரமாட்டோம், மானிட்டேஷன் தான் தருவோம் அப்படின்னு அவனே சொல்லிட்டான். சரிங்களா? இப்போ நீங்கள் யாராச்சும் அப்படி இன்ன வரைக்கும் கிரியேட்டிவ் காமன்ஸில் அப்படி போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் உங்கள் வீடியோ மற்றவங்க யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் கிளைமோ கொடுக்க முடியாது. சரிங்களா? இது ரெண்டுத்துக்கு இதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஆனால் எப்பவுமே இதான் போட்டுட்ருக்கோம். அப்போது இதுக்குன்னே நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன்ஸில் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லா கேட்டகரியிலையும் உங்களுக்கு எந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கிரியேட்டிவ் காமன்ஸில் அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இதில் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். கிரியேட்டிவ் காமன்ஸில் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு பேர் சிசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மாக. இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். நான் ப்ரூஃபே காட்டிடுறேன். அதாவது யூடியூப் தரப்புலேருந்தே போட சொல்லியிருக்காங்க இல்லையா, வீடியோ நீ எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. நான் அதை ப்ரூஃப் காட்டுறேன். இதோ பாருங்கள், இங்கே ஒரு பெரிய உருட்டி வச்சுருக்கேன். அதை தான் நான் சின்னதாக உங்களுக்கு சொன்னேன். இதை கூட படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கேன் ஒன்லி மார்க் அப்லோடட் வீடியோ வித் ஏ கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உருட்டு இருக்குது. இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோவாக எடுத்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? யூடியூப் தரப்புலேருந்தே சொல்லிட்டாங்க இந்த வீடியோ நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு வேளை நீங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி இப்போது இந்த மாதிரி கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்க வீடியோவை அப்லோட் பண்ணி
யாராச்சும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை காப்பிரைட் கிளைமோ இல்லை உன் சேனலுக்கு போச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த மொபைல் நம்பருக்கு நீ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி சொல்லு. நான் என்னோடய யூஸ்மி சேனலோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு நான் உன் கையில் எடுத்து வைக்கிறேன், நீ எடுத்துக்கோ. அதாவது நீ மற்ற வீடியோ இப்போ நான் சொன்னேன், நீ சொன்னேன்னு தானே நான் கிரியேட்டிவ் காமன்ஸ் வீடியோ ஒருத்தன் போட்டான் எடுத்து நான் அப்லோட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லி உங்கள் சேனல் ஏதோ ஆகிடுச்சு இல்லை மானிட்டேஷன் ஆகலை அப்படின்னாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி ஒன்றால் தாண்டா எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லு. நான் இப்போது யூஸ்மி சேனலோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் தரேன், நீ எடுத்துக்கோ, சரியா? நான் வீடியோவிலே ப்ரூஃபோடு சொல்கிறேன், சரிங்களா? நான் ஏன்னா ஏற்கனவே அதுமாதிரி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய செகண்ட் சேனல் அப்படி தான் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் குக்கிங் வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கேமிங் கேட்டகரி கூட அப்லோட் பண்ணலாம். இப்போ கேமிங் சர்ச் பண்ணுறேன், ஃபில்டரை கிளிக் பண்ணுறேன், கிரியேட்டிவ் காமன்ஸை கிளிக் பண்ணுறேன், அப்ளை கொடுக்குறேன். இதில் எந்த வீடியோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ கேமிங் கேட்டகரி தான் வந்துருக்கு. இதில் நீங்கள் எந்த வீடியோ கிளிக் பண்ணாலும் எடுத்துக்கலாம். சரி, கேமிங் மட்டும்தானா, குக்கிங் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போது ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கா? இதோ இப்போ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுறேன், ஃபில்டரை கிளிக் பண்ணுறேன், கிரியேட்டிவ் காமன்ஸை கிளிக் பண்ணுறேன், அப்ளை கொடுக்குறேன். இப்போ இதுலேயும் அதே தான். இதில் நான் எந்த வீடியோ அப்லோட் போட்டாலும் என்னை எவனாலையும் ஆட்ட முடியாது, சரிங்களா? என்னடா அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாக அதே தான், உண்மையாக அதான். என்னடா அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, சரிங்களா? இப்போ இந்த சேனலை கிளிக் பண்ணுறேன், இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரியேட்டிவ் காமன்ஸ் தான். ஸோ தாராளமாக அப்லோட் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. வந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பரை கேளு, என்னோட சேனலில் மெயில் எடுத்து தரேன், எடுத்துக்கோ, சரிங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். யாருக்காச்சும் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல்.